ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி. சுக்கிர பயிற்சி பலனுக்காக மறுபடியும் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். அந்த சுக்கிர பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சுக்கிரனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒன்லைனர் மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய பயிற்சி என்னைக்குங்கிறத பார்ப்போம். சுக்கிரன் நவகிரகங்களில் அசுரகுருன்னு சொல்லுவாங்க. இந்த அசுரகுருவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அவர் தான் களத்திரக்காரகன். வாட் இஸ் களத்திரக்காரகன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் யார் கூட பழகிறீங்க, அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, காமமாக இருந்தாலும் சரி, தொழில்முறை நட்பாக இருந்தாலும் சரி, யார் கூட பழக போகிறோம், யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறோம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், லவ் பார்ட்னர்ஷிப், பெட் பார்ட்னர்ஷிப், என்ன விதமான பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு போனாலும் நம்ம யாரோ ஒருத்தர் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அவரும் இந்த சுக்கிரனை வச்சு தான் வருவார். சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல நட்புகள் அமைவார்கள். சுக்கிரன் தவறான இடத்துல எதிரியோட வீட்டில் நீச்சஸ்தானத்தில் இருந்தால் தரம் தாழ்ந்த நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுக்கிரனுடைய இடத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில், நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, உன்னோட நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. அந்த நண்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கிரன் தான். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சிக்கு நம்ம டிவோட்டி நேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 1.5 மாதம், ஜனவரி மாதம் அதுக்கப்புறமா ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சி இப்போ தான். ஏன்னா சுக்கிரன் கிட்டத்தட்ட மீன ராசியில் உச்சஸ்தானத்தில் ஜனவரி 28 இருக்கார். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 4 மாதம் பக்கத்தில். இப்போ இந்த மாதம் மே 31 அன்று சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். எங்கேருந்து? மீன ராசியில் உச்சஸ்தானத்திலேருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல மே 31 ஜூன் 29 வரைக்கும் இருக்க போகிறாரு. இந்த இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30 நாள், மே 31 ஜூன் 29 நாள், இந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 30 நாட்கள் கணக்கு வச்சுப்போமே. இந்த 30 நாட்களில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த மே 31 வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மீனராசியில் இருக்கார். மார்ச் 29 ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு சனியோடு சேர்ந்து செயல்படுகிறார். இந்த சனியோடு செயல்படுகின்ற பொழுது சில விபரீதமான யோசனைகளை ஏற்படுத்தி இருப்பார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பெண்களுக்குண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய வகையில். ஏன்னா சுக்கிரன் நளினத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, சுக்கிரன் அழகை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அழகோடு சேர்ந்த ஆபத்தும் வரக்கூடிய காலகட்டம் கடந்த 2-3 மாதமாக இருந்தது. அது நம்ம பாரத தேசத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஏன்னா பெண்கள் தான் தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள். இப்பொழுது ஏற்படக்கூடிய மே 31 அன்று ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சியானது மேலும் நற்பலன்களை வழங்குமா அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத உங்கள் கோச்சார ரீதியாக உங்கள் ராசியிலேருந்து சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதுக்கேற்றாற் போல் நற்பலன்களை தருவார். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்களை மட்டும் சொல்கிறேன். 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடங்களில் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார். மற்ற இடங்களில் இருந்தால் அனுகூல வெற்றிகளை ஏற்படுத்துவார். இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் தருகிறார்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சஸ்தானத்தில் இருந்தார் 6ஆம் இடத்துல, இப்போ 7ஆம் இடத்துக்கு வராரு. இதனால் உங்களுக்கு உங்கள் உறவுகளிடம் அல்லது நட்புகளிடம் அல்லது சக பணியாளர்கள் விஷயத்தில் மனஸ்தாபங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேசுகிறது எல்லாமே நல்ல விஷயந்தாங்க, ஆனால் நல்ல விஷயத்தை பேசினாலும் உங்கள் பேரில் ஒரு அன்வான்ட் இஷ்யூ வரும், உங்கள் பேரில் ஒரு தப்பான விஷயத்தை ஏற்படுத்துவாங்க. குடும்பத்தில் உறவுகள், குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார்கள். நான் இவ்வளவு சொன்ன, நீ கேட்கல, எனக்கு பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற சண்டையெல்லாம் வரும். அதே சமயம் சக பணியாளர்கள் விஷயத்தில் ஜூன் 6 வரைக்கும் ஒரு விதமான பதட்டம் இருக்கும். ஜூன் 6 மேலே அலுவலக ரீதியாக பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் உங்களுடைய வீடு சம்பந்தமாக தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் மட்டும் இல்லை, ஆஃபீஸ்லேயும் நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணாலும் சரி, வேலை சம்பந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில்
நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணினாலும் அதை அனர்த்தம் பண்ணிட்டு, அனர்த்தம்னா தப்பான அர்த்தம் பண்ணிட்டு உங்கள் பேரில் வன்மத்தை கக்கக்கூடிய வாய்ப்புகளை நண்பர்களுக்கு கொடுப்பீர்கள். அதாவது நீங்கள் நல்லது தான் பண்ணுவீங்க, ஆனால் அதை கேட்குறதுக்கு உண்டான புத்தி அவள்கிட்ட இருக்கணுமோ, அது இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் அவள்கிட்ட நீங்கள் சொன்னேன்னா என்னமோ நீ தான் புத்திசாலி, நாங்கள்லாம் முட்டாளா அப்படின்னு கேள்வி வரும். வெளியில் தான் எப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உங்கள் ஆத்துக்குள்ளே உங்கள் மனைவியும் தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது ஆரோக்கிய விஷயம்னா இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அலுவலக ரீதியாக உங்கள் பேரில் வன்மத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களின் உண்மைத்தன்மை வெளிப்படும். அதாவது உங்கள் பேரில் ஒரு கோபத்தில் இருக்காங்க, உங்களை எப்படியாவது பழி தீர்க்கணும், 10 பேர் இருக்க உங்களை மட்டம் தட்டணும், அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாத கடைசி நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தினாலும் வருமானத்தை ஏற்படுத்தினாலும் இந்த நபர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு சங்கடப்படுத்தினார்களோ அவர்களுடைய தாக்கம் குறையுமே தவிர நல்லிஃபை ஆகாது, 0 ஆகாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இப்போத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் நீண்ட நாட்களாக மறைமுகமாக வன்மத்தில் இருக்கும் சில நபர்களின் உண்மை முகத்தை வெளிப்படுத்துவார்கள். அதை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் இத்தனை நாளாக உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை, உங்கள் பேரில் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க. இப்பொழுது நேரடியாக மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினர் திருமணம் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்காமல் இருப்பது. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்த்து பேசுகிறதோ மறுத்து பேசுகிறதோ, இல்லை நான் இந்த பொண்ணையோ இல்லை இந்த பையனையோ லவ் பண்ணுறேன், இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நல்ல செய்தியை தராது. அதனால் நீங்கள் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருந்துட்டு ஜூன் 29க்கு மேலே பேசினா குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை வரும். இனிமையான வார்த்தைகளை கொண்டு குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் உச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வராரு. இதனால் உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய சங்கடம் ஏற்படான்னு கேட்டால் இல்லை. ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதில் குருவின் பார்வை பலத்தின் காரணமாக புதுசாக வியாபாரம் துவங்கணும், அதே சமயம் புதுசாக வாய்ப்புக்காக தேடிக்கொண்டு இருக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் தவறான நபர்களின் நட்பு கிடைக்கும். அந்த நபர்கள் உங்களுக்கு சிக்கலில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரை நம்பியும் உங்களுடைய ப்ரொஃபைலை வெளியாட்ட கொடுக்காதீங்க. நீங்கள் டைரெக்டாக யாரையாவது போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக பார்க்காம இவன் மூலமாக போகணும் அவன் மூலமாக போகணுன்னா அந்த ஆட்கள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் மே ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது அப்படின்னா, முருகக் கடவுளை வழிபட்டு வாருங்கள். முருகனின் அருளை பெற்று உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உறவுகளுக்குள்ள பகை ஏற்படாமல், நட்புகளுக்குள்ள பகை ஏற்படாமல், உங்களுடைய சக பணியாளர்களுக்குள்ள மன வருத்தம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா முருகக் கடவுளின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முருகக் கடவுளை எப்படி வழிபடணும் அப்படின்னா, எந்த முருகனை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றா திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள், இல்லாட்டி சுவாமிமலை முருகனை வழிபடுங்கள். முருகனின் அருள் உங்களை காப்பாற்றும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு, ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார ரீதியான பலன், ராசிக்கு சொல்லியிருக்கோம். இது உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும், ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம், காதல், நட்பு, புதிய வேலைக்கு போகக்கூடிய இடத்துல புதிய நட்புகள் அமைவது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமையுமா, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் நமது தொலைபேசி எண்களின் மூலமாக டைரெக்டாக நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் கன்சல்டேஷன் பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து அதற்கேற்றார் போல செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களுடைய ஜாதக பலன்கள் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் இணைவாக இருக்க வேண்டும், ஒத்து வர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.